இப்போ இந்த டேர்மை மட்டும் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம பண்ணது எல்லாமே கிளியராக வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட பேசிக் ரூல்ஸ் எல்சிஎம் நல்லா தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு ஏ தான் வந்து இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர். ஃபுல்லாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி போடலாம், அதாவது 25 மேத்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு 30 மினிட்ஸில் எப்படி ஃபாஸ்ட்டாக ஷார்ட்கட்டோட போடலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். A veranda of width 3 meter constructed along the room பார்த்தீங்கன்னா length 9 meter with 7 meter. So cost of cementing the floor of veranda at the rate of 15 rupees per ஸ்கொயர் மீட்டர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை சுற்றி வந்து சேம் வித்துக்கு வந்து ஒரு வெராண்டாவும் இருக்குது. அந்த வெராண்டாவோட ஃப்ளோரிங் காஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூமை சுற்றி சேம் வித்துக்கு வெராண்டாவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ரூமோட வித்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9x7. ஸோ இந்த வெராண்டாவோட வித்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது இந்த அவுட் சைடில் இருக்க ஏரியாவோட டோட்டல் காஸ்ட்டு தான் வந்து பார்க்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்மளோட ஏரியா வந்து ஸோ இந்த பார்ட்டு ப்ளஸ் இந்த பார்ட்டு ரிமைனிங் இந்த பார்ட். ஸோ இதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த வித்து நம்மளுக்கு தெரியும் 3 மீட்டர்ஸ். இந்த லென்த் எவ்வளோ வரும்? அதாவது இது வந்து 7 மீட்டர்ஸ் ப்ளஸ் ரெண்டு பக்கமும் 3 இருக்குன்னா அப்போ 13 மீட்டர்ஸ் இந்த பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 2 பார்ட் இருக்குது. அப்போ என்ன வரும்? 3 × 13 × 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 678. ஓகேங்களா? மீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்து இந்த நடுவில் இருக்க 2 பார்ட் இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு 9 × 3 அப்படின்னு தெரியும். 9 × 3 2 இருக்கனால 2 போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும்? 9 6 54. ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிடணும். என்ன வரும்? ஸோ 132 மீட்டர் ஸ்கொயர் வருது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காஸ்ட்டு வேணும். பெர் ஸ்கொயர் மீட்டர் வந்து 15 rupees. அப்போ ஸோ இப்போ வந்து ரெடி மல்டிப்ளை பண்ணால் 10 15 6 ரெண்டு 1 6. ஸோ 2 3 1 0 8 9 1. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு ஏ. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். ஸோ இந்த டயக்ராம் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத கொஷின்ல இருந்து பார்த்துக்கணும். செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ if a height of the triangle is increased by 30% and its base decreased by 20%, then the effect will occur in its area. ஸோ இப்போ ஏரியான்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். ஏரியா என்ன ஃபார்முலா? 1/2 × BH, ஆஃப் இன்ட்டு BH. ஸோ இந்த ஏரியா என்ன ஆகுது அப்படின்னா 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த வேல்யூவோட 30% கேட்கல, நம்மளுக்கு இதோட டோட்டலையும் சேர்த்து 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 130/100 போடுறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ டிக்ரீஸ் பை 20%. ஸோ இந்த வேல்யூ வந்து 20% டிஸ்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ 100 - 20 80/100 போடணும். இப்போ இந்த டேர்மை மட்டும் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, கீழே 2 100 இருக்கா, அதை ஒரு 100க்கு மாற்றுங்க. என்ன வரும்? கேன்சல் பண்ணிடலாமா 0 0 சார்? இப்போ கீழே ஒரு 100 இருக்குது, மேலே வந்து என்ன வரும்? 13 × 8 என்ன வரும்? 4 2. ஸோ 104/100 வரும். ஸோ இப்போ 100லேருந்து இந்த வேல்யூ வந்து எவ்வளோ கூடியிருக்கு? 4 தானே கூடியிருக்கு. அப்போ 4% வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 4. ஸோ இது ஈஸி தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. if 20% of P plus 2Q. ஸோ P plus 2Qன்னு இருக்குது. இதோட 20% வந்து ஈக்குவல் டு 30% ஆஃப் எனது 2P plus Qக்கு கொண்டுறாங்க. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் P plus 3Q டிவைடட் பை 3P plus Q. இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 இன்சைட் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 2P plus 4Q ஈக்குவல் டு 6P plus 3Qன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த P இந்த சைடு வருது அப்படின்னா இந்த Q இந்த பக்கம் வருது. அப்போ Q ஈக்குவல் டு
4p. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த q வேல்யூவை இந்த நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ரேஷியோவில் உள்ள க்யூவில் வந்து அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? க்யூக்கு பதிலாக 4p போடணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து க்யூக்கு பதிலாக 4p போடணும். அப்போனா p ப்ளஸ் க்யூக்கு பதிலாக 4p போட்டால் 12p டிவைடட் பை 3p ப்ளஸ் 4p. ஸோ மேலே இருக்க ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 13p டிவைடட் பை 7p. ஸோ பிபி கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரேஷியோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 13/7. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம அதுதான் ஆன்சராகவே வரும் நம்மளுக்கு. எங்கே இருக்குது? 13/7. 13/7 தான் ஆன்சராக நமக்கு வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். HCF of two numbers each having 3 digit is 17. HCF 17 and their LCM is 714. Sum of the two numbers. ரெண்டு நம்பர் இருக்குது எக்ஸ் கமா ஒய்னு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதோட ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு நம்பர் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. எல்சிஎம் என்னது? 714 இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்னது? 17. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவும் 3 டிஜிட், இதுவும் 3 டிஜிட். அப்போ இந்த பக்கம் வந்து 3 டிஜிட்டையும் இந்த ரெண்டு இதையும் நம்ம 3 டிஜிட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ் ஒய்யா, அதை நம்ம எக்ஸ் ஒய்யா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? 714 ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 5 7 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 9. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு 3 டிஜிட் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலேனா நம்மளுக்கு வந்து 2 டிஜிட் ஆயிரும். அதனால் இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த 119. ஸோ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்குன்னா இந்த 2 இந்த 3 இன்ட்டு இந்த 17. ஓகேங்களா? அப்போ 2 3 6 இன்ட்டு 17 என்ன வரும்? ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு 3 டிஜிட் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதுதான், இந்த ரெண்டு நம்பர் தான் எக்ஸ் ஒய் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 102 ப்ளஸ் 119 என்ன வரும்? 2. ஸோ சம் வந்து இவ்வளோ வருதா? இது நம்ம ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த லாஜிக் வந்து 100% கரெக்டாக தான் ஆன்சர் வரும் எந்த நம்பர் கொடுத்தாலுமே. ஏன்னா நம்ம பண்ணது எல்லாமே கிளியராக வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட பேசிக் ரூல்ஸை வச்சு தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 18th அண்ட் 17th ஃபிபோனசி சீரீஸ்? ஸோ ஃபிபோனசி சீரீஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 18th அண்ட் 17 கேட்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு எக்ஸ்னு வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த 17 அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 18. ஸோ 18th நம்பர் வந்து ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணால் தான் வரும். ஃபிபோனசி சீரீஸ் என்னது? 1 1 2 3 5 8 இப்படி போகும். ஸோ இப்போ 8 வேணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். அப்படி தானே? ஸோ அப்போது 18த்னா அப்போ இங்கே என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க? இது 16th தானே இருக்கும். அப்போது நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது வந்து 16th ஃபிபோனசி சீரீஸை வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபிபோனசி சீரீஸில் ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ என்ன லாஜிக் அப்படின்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள்ஸாக இருக்கும், 2ஆல் டிவைட் ஆகும். ஃபோர்த் டேர்ம் எவ்ரி ஃபோர்த் டேர்ம், எவ்ரி தேர்டு டேர்ம், அதாவது இது தேர்டு டேர்ம், அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது தேர்டு டேர்ம். அதே மாதிரி ஃபோர்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 வருதா, அப்புறம் இதுக்கப்புறம் ஃபோர்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா வந்து 21 வருமா? அந்த மாதிரி எவ்ரி ஃபோர்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். எவ்ரி ஃபிஃப்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து 16th டேர்ம் கேட்குறாங்களா? 16th டேர்ம் வந்து இதோட மல்டிபிள் 4ஓட மல்டிபிள் தானே. அப்போ எவ்ரி ஃபோர்த் டேர்ம் அந்த டேர்ம் படி போனால் 16th வந்துடுமா? 4 இன்ட்டு 4 வந்து 16th தான். ஸோ அப்போ வந்து எவ்ரி ஃபோர்த் டேர்ம் வந்து 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், பார்த்துக்கோங்க. 3 டிவைட் பண்ணுங்க ஆகும், 21 டிவைட் பண்ணுங்க ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 டேர்மில் எது 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் 3ஆல் டிவைட் ஆகுமா? 21 2 23 ஆகாது. ஸோ 3 2 1 ஆகாது. ஸோ 9 6 2. ஸோ இந்த டேர்ம் ஆகுதா? வரும் 3 2 9 ஆகுது. ஸோ இந்த டேர்ம் 3ஆல் டிவைட் ஆகுமா? 10 ஆகாது. ஓகேங்களா? அப்போ டி தான் ஆன்சர்.
ஸோ நான் வந்து இந்த ஃபிபோனசி சீரிஸோட லாஜிக் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்க இந்த டிஃபரன்ஸ் வந்து 16 கண்டுபிடிச்சிட்டு 16னா 4ஓட மல்டிபிள்ஸ். அப்போ வந்து ஈச் 4th டேர்ம் வந்து 3ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிற லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து எது 3ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு டேர்ம் தான் 3ஆல டிவைட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த லாஜிக்காக தான் இந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபிபோனசி சீரிஸ் எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இது வந்து ஒரு வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம டேரெக்டாக வந்து இந்த 5 டேர்மையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 11/5 வரும். செகண்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணால் 23/11 வரும். தேர்டு டேர்ம் வந்து 1/19 வரும். ஃபோர்த் டேர்ம் என்ன வரும்? 23. லாஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 94/95. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? 11 கேன்சல் ஆயிரும். 23 கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே வந்து 95 இருக்குது, கீழே 5ம் 19 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1/19 வராது, 19 வராது, 95/19 வராது, கண்டிப்பாக 1 தான் வரும். ஸோ டக்குன்னு நீங்கள் இதுக்கு 1ன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறதா இருந்தால் கூட செக் பண்ணி பாருங்கள். 5ஆல் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 19 வந்துடும். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ ரைட் வந்து ரேஷனல் நம்பர் பிட்வீன் ஒரு 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃப்ராக்ஷன் நடுவில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதான் சேம் ஆக்கலாம். ஸோ 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் காமன் டைம் எதுவுமே இல்லை. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன வரும்? ஸோ 1/17 கீழே வந்துருச்சு. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் இதுதான் தோணிரும். ஸோ மேலே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 4 × 13 போட்டணும். அப்போ 52 வருது ஃபஸ்ட்டு டைமு. செகண்ட் டைம் 6 × 9 போடுங்க. 54/17 இருந்துச்சு. ஸோ வந்து 53 தான் அப்போ நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஈஸி தான். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஏபிசி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 2/100, பிக்கு வந்து ஒரு 2/0னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் × 2 8. ஸோ × 2ஆக போகுது. அப்போ இது வந்து என்னது? நம்மளுக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ சியோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனுக்கு உங்களுக்கு இந்த சம் ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஃபார்முலா தெரியும். என்ன வரும்? A × r⁻n - 1 / r - 1. ஓகேங்களா? இங்கே ஆறுங்கிறது வந்து 2, ஏங்கிறது வந்து என்னது? ஏங்கிறது வந்து 1. ஓகேங்களா? அப்போ ஏ 1 ஆயிடுச்சுன்னா ஆர் வந்து 2 அப்படின்னா 2/n வந்து என்ன வரும்? இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0ல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு, செகண்ட் டேர்ம் வந்து 1, தேர்டு 4th அப்படி போனீங்கன்னா இது 101வது டேர்ம். ஓகேங்களா? -1 கீழே r 2 - 1 1 தான் வந்துடும். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு பி. ஸோ பியை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஏ தெரியும் என்னது? 2/100. சி என்னது? 1. இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷினை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். பி = 2 × A. இந்த ஏவோட 2 மல்டிப்ளை பண்ணி வரும். இங்கே பவரில் 1 இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணிக்கிட்டால் என்ன வரும்னா 2/101 ப்ளஸ் சி. ஆமாம், சி 1. அப்போ ப்ளஸ் சி. அப்போ பி வந்து ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ இந்த பி வந்து ஈக்குவலாக வருதா? வரமாட்டேங்குது. அப்போ இது கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் டேர்ம் பாருங்கள். ஏ ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணாங்க அப்படின்னா இந்த 100ஓட மல்டிப்ளை ஆகும் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஏ பவர் 2/200 வந்துடும். ஸோ அப்போ இதுவும் வராது. ஓகேங்களா? டி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஏ ஸ்கொயர் இருந்தாலே 2/200 வந்துடும். அதனால இதுவும் வராது. இதுதான் கரெக்டாக வரும். ஏ × 2 வந்து பார்த்தீங்கன்னா 2/101, சி வந்து -1. ஸோ இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஸோ டைஸ் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்கிறது ஈயோட ஆப்போசிட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட்னா, இ எந்த பாக்ஸில் இருக்குன்னா இந்த பாக்ஸில் தானே இருக்குது. இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்க ஈயை தவிர மற்ற நம்பர் எஃப்டி மட்டும் இருக்கக்கூடிய எஃப்டி 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கக்கூடிய பாக்ஸ் எதுனா பாருங்கள்.
இப்போ இந்த பாக்ஸில் வந்து எஃப்பும் இருக்குது டியும் இருக்குது. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள் எஃப் மட்டும் இருக்கும், இல்லை இதை எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஃபஸ்ட்டு பாக்ஸில், செகண்ட் பாக்ஸில் எஃப் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகலாமா? எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? இ வருமா? இக்கு அப்புறம் என்ன வரும்? டி வருமா? டி. அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்க்கலாம். எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? பி வரும். பிக்கு அப்புறம் என்ன வரும்? சி வரும். ஓகேங்களா? இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிக்கு ஆப்போசிட்டில் தான் சி இருக்கும், இக்கு ஆப்போசிட்டில் தான் பி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் பி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த இருக்க ஆப்ஷனில் பி தான். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 2 டைஸை ரோல் பண்ணுறாங்க. அதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சம் ஆஃப் த நம்பர் ஃபேஸிங் 2 days as ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2 டைஸில் விழக்கூடிய நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணால் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வருது இல்லை? ஸோ அந்த மாதிரி எத்தனை வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டைஸ் ப்ராபபிலிட்டி தெரியுங்களா? 1,1 போடுவோம். அடுத்து என்ன வரும்? 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எழுதிருங்க. ஸோ இது மொத்தமாக நான் எழுதிட்டேன். ஸோ இது எழுதுறதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகும். அல்லது நீங்கள் உங்களுக்கு வந்து இது மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மைண்ட் கால்குலேஷனே போடலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பர் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள், ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பர் வருமா? 2 வருது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பாருங்கள், 1 to 1, இங்கே 1 2, இங்கே 2 1 இருக்கா? ரெண்டு ஆட் பண்ணால் 3. ஸோ இதுவும் ப்ரைம் நம்பர் தான். ஸோ அப்போ இந்த டேர்மும் ப்ரைம் நம்பரில் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் ஒரே நம்பர் தான் வரும். இந்த கிராஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே வேல்யூ தான் ஒரு ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு லாஜிக். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் பாருங்கள், ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 4 வரும். அப்போ இது கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிராஸ் பாருங்கள், 5 5 5 5 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேர்மும் வரும். அடுத்த கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 6 6 6ஆக வரும். ஸோ அதனால் வந்து இது வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்த டயகனல் பார்த்தீங்கன்னா 7 வரும். 7 7 7 7 7. ஓகேங்களா? இந்த கிராஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 8 வரும். அது ப்ரைம் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9 வரும். அதுவும் ப்ரைம் கிடையாது. அடுத்து 10 வரும். அதுவும் ப்ரைம் கிடையாது. ஸோ அப்போ 11 வர்றது தான் வந்து நம்மளுக்கு ப்ரைம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ நம்மளுக்கு 15 டிவைடட் பை டோட்டலாக நம்மளுக்கு வந்து மொத்தம் 36 போட்டிருப்போம். 36. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் பண்ணலாமா? 5 டிவைட் பை 5/12. ஆன்சர் இங்கே இருக்குது, இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பார்க்கணும். அது மொத்தமாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம். 3 பர்சன்ஸ் இருக்காங்க, ஏபிசி. அவங்க வந்து ஷர்ட் வியர் பண்ணுறாங்க, ப்ளூ ரெட்டு பிளாக்கு ரெஸ்பெக்டிவ்லி இல்லை. ப்ளூ யாருனாலும் வியர் பண்ணலாம், ரெட்டு யாருனாலும், பிளாக் யாருனாலும் பண்ணியிருக்கலாம். பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் ரெட்டு யாருனாலும் எதனாலும் போட்டிருக்கலாம். அந்த 3ல் நோ பர்சன் ஓர் பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்து சேம் கலர். யாருமே சேம் கலர் போடலை. இதில் கண்டிஷன்ஸ் 5 கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஏ டிட் நாட் வியர் ப்ளூ கலர் ஷர்ட். ஓகேங்களா? அப்போ ஏ ப்ளூ இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஷர்ட் இங்கே பேண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஏ வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போடலன்னா அப்போ ஏ வந்து எது போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது? ப்ளூ போடலன்னா ரெட்டு பிளாக்கு போட்டிருக்காரு, ரெட்டு கமா பிளாக்கு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பி டிட் நாட் வியர் ரெட் கலர் ஷர்ட் போடலை. அப்போ பி வந்து ரெட் கலர் போடலை அப்படின்னா ப்ளூ ஆர் பிளாக் வியர் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. சி டிட் நாட் வியர் ஷர்ட் ஆஃப் பிளாக் ஷர்ட். அப்போ வந்து ரெட்டு கமா ப்ளூ வியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏ டிட் நாட் வியர் பேண்ட் ஆஃப் எல்லோ கலர் அப்படின்னா க்ரீன் அல்லது ரெட்டு தான் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பி ஓர் பேண்ட் ஆஃப் ரெட் கலர். பி வந்து ரெட் கலர் போட்டிருக்கன்ட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஏ வந்து க்ரீன் தான் போட்டிருக்கணும், சி வந்து எல்லோ பேண்ட் போட்டிருக்கான். ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. வாட் வேர் த கலர் ஆஃப் பேண்ட் அண்ட் ஷர்ட் ஓர் பை சி ரெஸ்பெக்டிவ்லி? பேண்ட் அண்ட் ஷர்ட்டு பேண்ட்னு கேட்கல, பேண்ட் அண்ட் ஷர்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு சியோட பேண்ட் என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு, எல்லோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எல்லோ இருக்கிறது சியில் தானே இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். டக்குன்னு போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஷர்ட்டு வந்து ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கலாம் வேண்டாம். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் 2 பேர் அப்பியரிங் இன் இன்டர்வியூ ஆஃப் 2 வேகன்சிஸ்
இந்த சேம் போஸ்ட்டு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் 0. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் 0 அப்படின்னா, ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரை தான் மொத்த ப்ராபபிலிட்டியே. 0ங்கிறது கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. 1ங்கிறது 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹஸ்பண்டுக்கு அப்போ வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அண்ட் ஒய்ஃப் ப்ராபபிலிட்டி வந்து 1. அப்போ ஒய்ஃபுக்கு வந்து அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்குது, 100% கிடைக்குது, ப்ராபபிலிட்டி 1. ஹஸ்பண்டுக்கு கிடைக்காது. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் ஒன்லி ஒன் ஆஃப் தம் இஸ் செலக்டட்? யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒய்ஃப் வந்து ப்ராபபிலிட்டி 1. இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு 1 இருக்கனால கண்டிப்பாக 1 தான் ஆன்சர். இப்போ சப்போஸ் கொஸ்டினில் வந்து ஒன்லி 1க்கு பதிலாக போத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆஃப் தம் ஆர் செலக்டட்? 2 பேருமே செலக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஆன்சர் 0வாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஸ்டின் ஒருவேளை வந்து 2 பேருமே செலக்ட் ஆகணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லைல்ல. ஏன்னா ஹஸ்பண்டோட ப்ராபபிலிட்டி 0, அவருக்கு செலக்ட் ஆகிறதுக்கு 0% ப்ராபபிலிட்டி, வாய்ப்பே இல்லை. கொஸ்டினில் ஒருவேளை 2 பேருமே செலக்ட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்போ கேட்குறாங்க அப்படின்னா ஒருத்தர் தான் செலக்ட் ஆக முடியும், இன்னும் முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் 0 வரும். ஸோ இதெல்லாம் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் கொஸ்டினை. செகண்ட் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மென் கேன் கம்ப்ளீட் ஒய் ஒர்க்ஸ் இன் Z days. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை ஒய் போடுவோம். பொதுவாக மேலே என்ன நம்ம போடுவோம், அந்த டைம் அண்ட் ஒர்க் ரூல் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மென்னு இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை ஒர்க்கு ஈக்குவல் டு அதே ஒர்க்கை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென் இன் ஹவு மெனி டேஸ் ஒய் மென் கேன் கம்ப்ளீட் சச் Z ஒர்க்கு. அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து டேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேஸ் அப்படின்னா ரிமைனிங் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு Z² டிவைடட் பை Y². ஸோ அப்போ ஆப்ஷன் இங்கே இருக்குது ஏ, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கு. 210 men 12 hours வேலை பார்க்குறாங்க, 18 days, ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு ஹவு மெனி மென்? ஸோ மென் கேட்குறாங்க 20 days 14 ஹவர்ஸில் பிடிக்கிறதுக்கு எத்தனை மணி நாள் முடியும் அப்படின்னு. இதை வந்து அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்புறம் 20 × 14 கேன்சல் பண்ணால் ஸோ 9 × 18 162. ஸோ ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். Sum of the compound interest amounted to 38,720 in 2 years. 2 வருஷத்தில் இவ்வளவு ஆகுது, 3 வருஷத்தில் இவ்வளோ ஆகுது. ஸோ இதில் நம்ம என்னன்னா அடுத்தடுத்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுங்களேன். 42,592 38,720 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 3,872 வருது. ஸோ இது வந்து அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு 1 year இன்ட்ரெஸ்ட் தானே இது. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, PNR/100. என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே நினைக்காதீங்க. இந்த பிரின்சிபல் வந்து இதில் இருந்து என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே நினைக்காதீங்க. இந்த பிரின்சிபல் வந்து இதில் இருந்து 1 yearக்கானதை நம்ம பார்க்குறோம். 1 yearல வந்து நம்ம வந்து ரெண்டுமே சேமாக தான் வரும் இந்த ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 38,720, n வந்து 1 year தான், R தான் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? டிவைடட் பை 100 ஈக்குவல் டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு 1 yearக்கு 38,720. ஸோ இப்போ 10 டைம்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு 10%, ஓகேங்களா? ஸோ இப்போ R கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு நம்மளுக்கு 38,720, ஓகேங்களா? இப்போ P தெரியாது, இதோட 1 + R வந்து 100, R வந்து 10 டிவைடட் பை 100 ஹோல் பவர், இது வந்து 2 வருஷத்துக்கு தானே, 38,720. ஸோ இப்போ வந்து P ஈக்குவல் டு 38,720 இன்ட்டு
100 ஸ்கொயர் டிவைடட் பை 110 ஸ்கொயர். ஸோ இதில் 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மேலே என்ன வரும் அப்படின்னா 100 divided by 1 to 1, 38720. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஐ திங்க் மேலே இருக்கிறது 11 டேபிளில் போகும்னு நினைக்கிறேன். என்ன வரும் கேன்சல் பண்ணால் 3, 5, 20. ஓகேங்களா? ஸோ 11. இன்னொரு டைம் கேன்சல் பண்ணால் 3, 20. ஸோ அப்போ 32,000 ஆன்சர் வந்துருச்சா? நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 36,000. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9% per annum 4 years. இஸ் PNR by 100. 36,000 into 9 into 4 divided by 100. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண தேவையில்லை. என்னென்னா 9 to 4 வந்து 36 வரும். இங்கே ஒரு 360 இருக்குது, 0 இருக்குதா? கண்டிப்பாக ஆன்சர் 0வில் தான் முடியும். ஸோ அப்போ ஏ அல்லது பி. ஸோ அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு 36. இப்போ 36 into 36 பண்ணும்போது 6 லாஸ்ட் 0 அப்படி தான் முடியும். அப்போ இது இருக்கிற பாருங்க, இந்த இருக்கா? ஸோ அப்படி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளாக ஸோ இந்த சம்மில் ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் டோட்டல் லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 64 லிட்டர்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 64 லிட்டர்ஸில் வந்து வாட்டர் ஆட் பண்ணும் போது ரேஷியோ வந்து 3:5 மாறுதான். ஸோ அப்போ எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோவில் மொத்தம் வந்து எத்தனை பங்கு? 5 + 3 8 பங்கு. ஸோ அப்போ 66 8 டிவைட் பண்ண என்ன வரும்? 8 லிட்டர். அப்போ 8 8 8 பார்ட் இருக்குது. அதில் 5 பார்ட்டு வந்து மில்க்கு. இப்போ 8 5s are 40 லிட்டர் மில்க் இருக்குது. 8 3s are 24 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வாட்டர் வந்து இதோட ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 24 + x ஆட் பண்ணுறாங்க. அப்போ புதுசாக கிடைக்கிற ரேஷியோ 3:5. அப்போது மில்க் வாட்டர் தானே? மில்க் வந்து 40 தான். வாட்டர் என்னவா மாறி இருக்குது? 24 + x மாறி இருக்குது. ஸோ அப்போ இந்த ரேஷியோ தான் என்னவா மாறுது அப்படின்னா 3/5 மாறுது. ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன வரும்? 200 = 3x. ஓகேங்களா? ஸோ இப்போ 72 அந்த பக்கம் போணுச்சுன்னா 128 = 3x. x = என்ன வரும்? 128 / 3 பண்ணால் 42 2/3. இப்போ ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம். ஸோ இஃப் எல்சிஎம் ஆஃப் A, B, C இஸ் A. அதாவது 3 டேர்ம் இருக்குது ஏபிசின்னு. இதோட எல்சிஎம் வந்து ஏ வருதான். அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா இது 3 ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட எல்சிஎம் வந்து அதில் இருக்க ஒரு நம்பர் தான் வருது அப்படின்னா அந்த நம்பர் தான் பெரிய நம்பர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவை வந்து பியும் டிவைட் பண்ணும், சியும் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் A, 3B, 2C அதுவும் ஏ தான் வருது. அப்படின்னா இப்போ அப்பவும் வந்து ஏ தான் பெரிய நம்பராக இருக்கும். ஏவை வந்து 3Bயும் டிவைட் பண்ணும், 2Cயும் டிவைட் பண்ணும். அதான் லாஜிக். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்பரில் எது கரெக்ட் மேட்ச் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ வந்து பெருசாக இருக்குது. ஏவை வந்து 20யும் டிவைட் பண்ணும், 10ம் டிவைட் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக வருது. ஆனால் இந்த ஒரு கண்டிஷனும் இருக்குல்ல. ஸோ இதுபடி பாருங்கள், 3B வந்து ஏவை டிவைட் பண்ணுமா? அப்போ இங்கே 20 × 3 போட்டால் என்ன ஆகும்? 60. இதை விட பெருசாக போயிடுச்சு. அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது இந்த லாஜிக். ஸோ பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 வந்து 10 டிவைட் பண்ணும், ஆனால் 3B டிவைட் பண்ணுமா? 40 30 டிவைட் பண்ணாது. அப்போ இதுவும் வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி பார்த்தா 30 டிவைட் பண்ணும், ஆனால் இன்ட்டு 3 போட்டால் அதிகமாகிடும். இதுவும் வராது. ஸோ அப்போ 20 × 3 போட்டால் 60 டிவைட் பண்ணும். 3 × 2 போட்டிங்கன்னா 60 டிவைட் பண்ணும். டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஈஸி.
ஸோ நெக்ஸ்ட் சம் கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் இந்த ரெண்டு நம்பரை வந்து சம் கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 6 5 தருதான். அப்போ இந்த நம்பர்ல இருந்து 6 மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய நம்பரை வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ணும். அதே மாதிரி இந்த நம்பர்லேருந்து 5 மைனஸ் பண்ணால் அந்த நம்பரையும் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணும். அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1651. அந்த நம்பரை 2032. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பர்லேயும் காமனாக இருக்க ஹையஸ்ட் நம்பர் தான் HCFன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே தான் கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர். HCFனா தானே ரெண்டு நம்பருக்கும் உள்ள ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பெரிய நம்பர் இருந்தாலே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. வரக்கூடிய டேர்ம் வந்து இதோட ரெண்டோட ஃபேக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ண என்ன வரும்? 1. ஸோ 381 வருது. ஸோ இப்போ இந்த 381 வந்து நம்மளுக்கு ஆப்ஷனில் இல்லை, அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம அடுத்த நம்பர் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இந்த ரெண்டில் ஏதாவது இந்த நம்ம இந்த சின்ன நம்பரை வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த நம்பரால். அப்போ என்ன டேர்ம்னு போடலாம்? சப்போஸ் 400 இருந்துச்சுன்னா இன்ட்டு 4 போட்டால் கரெக்டாக வருமா? ஸோ ஓகே 4 போடலாம். ஓகேங்களா? என்ன வரும்? 4 3 15 மைனஸ் பண்ணால் ஸோ 127 ஆப்ஷனில் நம்மளுக்கு இருக்கா? இப்போ டெஃபினட்டாக அதுதான் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இஃப் ஒன் நம்பர் இஸ் 8% ஆஃப் அதர் நம்பர், அப்போ ரெண்டு நம்பர் இருக்குது, ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ இந்த ஏங்கிற நம்பர் வந்து 80% ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன்னா 4 times த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதோட 4 times த சம் ஆஃப் த ஈக்குவல் டு 656. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 4 அங்கே கொண்டு போய் டிவைட் பண்ணிடுங்க. என்ன வரும்? ஸோ அப்போ வந்து 164. ஸோ ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 164 வரதான். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36 கண்டிப்பாக வராது. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணால் ரொம்ப அதிகமாக போயிடும். இதை பாருங்கள், 8 ஸ்கொயர் வந்து 64, 10 ஸ்கொயர் வந்து 100, 164. அப்போ பி தான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்டார் போட்டிருக்கேன்னா இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய சம். என்னன்னா பார்த்தாலே கொஞ்சம் வந்து ஏதோ என்னடா அது இப்படி இருக்குது, மேலேயும் கீழேயும் கேன்சலே ஆகாது அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 3 டேர்ம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம் மூணுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேர்மில் மேலே இருக்கிறத மட்டும் பாருங்களேன். ஏ ஸ்கொயர் இருக்குது மைனஸ் இங்கே ஒரு டேர்ம், அது ஸ்கொயர். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு பார்க்கலாமா? அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எப்படின்னு சொல்லுவோமா? இப்போ நான் இங்கே பிக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னா பி மைனஸ் சி இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த பி மைனஸ் சி அப்படியே போட்டுடணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பி மைனஸ் சி போட்டால் என்ன வரும்? எழுதுகிறேன், ஏ மைனஸ் மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிரும், பிஇ மைனஸ் சி மைனஸ் ப்ளஸ் சி ஆயிரும். ஓகேங்களா? இது ஒரு டேர்மு இன்ட்டு திரும்பி ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் தான் இருக்கனால பி மைனஸ் சி அப்படியே வந்துடும். ஓகேங்களா? டிவைடட் பை கீழே என்ன வருதுன்னு பாருங்கள், அதே மாதிரி தான் கீழேயும். ஓகேங்களா? ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி தான். ஏ வந்து இந்த இடத்துல வந்து ஏ ப்ளஸ் சி தான் வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இன்ட்டு ஏ ப்ளஸ் சி மைனஸ் பி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ மேலே ஒரு டேர்ம் கீழே அதை பேசுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ செகண்ட் டேர்மை பாருங்கள். ஓகேங்களா? என்ன வரும்? மேலே பி ப்ளஸ் ஏ மைனஸ் சி, பி
மைனஸ் ஏ ப்ளஸ் சி ஆயிரும். ஓகேங்களா? டிவைடட் பை கீழே பாருங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஓகேங்களா? இப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சா? இப்பவும் பாருங்க, இதுலயும் கீழே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இருக்கு, இதுலயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடியதுலையும் அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் பார்ப்போம். மேலே வந்து சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? கரெக்டா? டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று, இப்போ வந்து டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிடுச்சா? டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிடுச்சு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி. அப்போ கீழே வந்து காமனாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் வரப்போகுது. மேலே இருக்க டேர்மை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி, இங்கே ஏ இருக்குது, ஏ மைனஸ் ஏ இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இங்கே ஏ இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி தான் ரிமைனிங் வரும், சி தான் ரிமைனிங் வரும். கேன்சல் பண்ணி ஆன்சர் 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 1. ஸோ இந்த சமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா நான் வந்து 6 நம்பர் கொடுத்துருக்காங்க, 6 டிஜிட். ஓகேங்களா? ஸோ வந்து ஈவன் டிஜிட் ஆக்குபைஸ் ஈவன் பிளேசஸ், ஈவன் டிஜிட் ஆக்குபைஸ் அப்படி ஈவன் பிளேசஸ். இதில் ஈவன் டிஜிட் பாருங்க 2 4 2. ஸோ இந்த ஈவன் டிஜிட்ஸ் ஆக்குபை ஈவன் பிளேசஸ். ஈவன் பிளேசஸ் அப்படின்னா இது செகண்ட் பிளேஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஸோ இதுதான் வந்து ஈவன் பிளேசஸ். ஓகேவா? ஸோ இந்த பிளேசஸை வந்து இதான் ஃபில் பண்ண ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 2. ஆட் பிளேசஸ் வந்து இது ஃபில் பண்ணும் 1, 3, இன்னொரு ஒன் தான் இருக்குது, 1, 3, 1. ஸோ இதுதான் ஆட் பிளேசஸ். ஓகேங்களா? இது வந்து ஆட் பிளேசஸ். ஸோ இந்த ஆட் பிளேசஸை வந்து 1, 3, 1 ஈவன் பிளேசஸை வந்து 2, 4, 2 ஃபில் பண்ணும். இப்போ நம்பர் ஆஃப் பேஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஈவன் நம்பரில் பாருங்கள் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்குது, ஆடில் பாருங்கள் இங்கேயும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்குது. அது வந்து மெயினாக வந்து நம்ம அதை நோட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பேஸ் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை p ஃபேக்டோரியல். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈவனுக்கு பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து மொத்தம் என்னங்கிறது என்னென்னா வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஈவன் வந்து 3 டிஜிட், ஆடு 3 டிஜிட். அப்போ ஈவன் வந்து 3 டிஜிட், 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை இது வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பிங்கிறது. ஸோ வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து இங்கே எத்தனை இருக்குது? 1, 2 இருக்கும். 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 ஃபேக்டோரியல், இதில் 2 ஃபேக்டோரியல் கேன்சல், இப்போ 3 தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஆடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஸ் n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 டிஜிட்ஸ் இருக்குது. இதுலேயும் ரிப்பீட்டட் நம்பர் வந்து 1, 2, இப்போ 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 தான் வரும். இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ மொத்தம் நம்ம 6 டிஜிட்டுக்கு ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஸ் வந்து 3 × 3 ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 9 தான். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிருக்கா? சப்போஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கீழே எதுவுமே போட மாட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 6 வரும். இங்கே 3 ஃபேக்டோரியல் 6 வரும். 6 × 6 36 வந்து ரிப்பீட் ஆகாத நம்பர் வந்துருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது வந்து ஏனா 1, பினா 2, செட்னா 26 வரைக்கும் இருக்குது. ப்ளஸ்னா அந்த சைன், டிவைனா அந்த சைன் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ நமக்கு டீனா என்னென்னு தெரியணும். ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. T20 கிரிக்கெட்டு இருக்குல்ல, டீனா 20. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைனஸ்னால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டிவைடு. ஓகே, ஈனா 5. ஓகேங்களா? மற்ற எல்லாமே சின்ன சின்ன ஆல்ஃபாபெட் தான். ப்ளஸ்னா என்னது? இன்ட்டு. சினா 3. அடுத்து டிவைடுனா ப்ளஸ்ஸு. ஜீனா 7. ஓகேங்களா? டிவைட் பண்ணுங்கள் 4. 3 4 12. 12 + 7 வரும் 19. இப்போ 20க்கு முந்தின நம்பர், டீக்கு முன்னாடி என்ன வரும்? எஸ் வரும். ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான்.
இது வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது பிளட் ரிலேஷனாக அந்த மாதிரி. என் ஃபேமிலி 6 பர்சன் இருக்கிறாங்க. தேர் ஆர் பீப்புள் ஃப்ரம் 3 ஜென்ரேஷன். ஈச் பர்சன் ஹேஸ் செப்பரேட் ப்ரொஃபஷன் அண்ட் ஆல்சோ ஈச் ஒன் லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். தேர் ஆர் 2 கப்புள்ஸ் இருக்காங்க என் ஃபேமிலி. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர், அதில் ஒருத்தர் டாக்டரு, அவர் லைக் ரெட் கலர், அவருக்கு பிடிக்கும் டாக்டர் ரெட் கலர். ஒய்ஃப் வந்து டீச்சரு. ராஜு வந்து சிஏவாக இருக்காரு. இஸ் ஒய்ஃப் நெய்தர் இன்ஜினியர் நார் க்ரீன் கலர். வாணி இஸ் மதர் இன் லா ஆஃப் ராணி, ராணியோட மாமியார் இவங்க. அண்ட் ஷி லைக்ஸ் ஆரஞ்சு கலர். யார்? வாணி லைக்ஸ் ஆரஞ்சு கலர். ஓகேங்களா. மோகன் இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ராமன் ஹூ இஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் லைக். இப்போ மோகன் வந்து பிளாக் கலர், மோகன் வந்து பிளாக் கலர். தீபா இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் வாணி அண்ட் ஷி லைக் ப்ளூ கலர். இப்போ தீபாவுக்கு ப்ளூ கலர். ஓகேங்களா. தீபாஸ் மதர் லைக் ஒயிட் கலர். ஒயிட் கலர் வந்து யாருன்னா தீபாவோட அம்மா. ஓகேங்களா. தீபாவோட அம்மானா அது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு லேடி தானே. ஓகே. விச் கலர் லைக் பை சிஏ. இந்த சிஏ வந்து ராஜு எதை லைக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு மேலே எங்கேயுமே சிஏவோ ராஜுவோ கலர் கொடுக்கல. ப்ளூ கலர் வந்து யாரு? தீபா. இது கிடையாது. பிளாக் கலர் வந்து யாரு? பிளாக் கலர் வந்து மோகன். அப்போ இது கிடையாது. ஒயிட் கலர் யாரு? தீபாஸ் மதர். அப்போ இங்கே நம்ம ராஜு தான் கேட்டிருக்காங்க. இது கிடையாது. அப்போ கேனாட் பி டிட்டர்மைன் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் கொஷினை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த இதுதான் முக்கியம். விச் கலர் லைக் இட் பை சிஏ. ஸோ இதுவரை நீங்கள் படித்தாதான் வந்து நீங்கள் டக்குன்னு கலர்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷன்லாம் வந்து இது தேவையே இல்லாதது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ்டு இன் நம்பரிங் த பேஜஸ் ஆஃப் எ புக் ஹேவிங். ஒரு புக்கில் வந்து 366 பக்கம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஒரு புக்குனா வந்து அந்த பேஜ் நம்பர் வந்து எப்படி போடுவாங்க? இப்போ இந்த பிடிஎஃப்லேயே பாருங்களேன், பேஜ் நம்பர் 18 போட்டிருக்காங்களா. இப்போ இந்த பேஜ் நம்பரை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு எத்தனை டிஜிட் பயன்படுத்தியிருக்கோம்? 2 டிஜிட்டா? 8 ஒரு டிஜிட்டு, 0 ஒரு டிஜிட்டு. ஸோ அப்போ வந்து 2 டிஜிட் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னாலும் 2 டிஜிட் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 2 + 2 இப்படி ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது பேஜ் நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு டிஜிட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது மொத்தம் 9 இன்ட்டு ஒரு பேஜுக்கு ஒரு டிஜிட் அப்படின்னா அப்போ வந்து மொத்தம் 9. ஆமாம் 9. ஓகேங்களா. இப்போ 10லேருந்து 99 வரை 2 டிஜிட் பயன்படுத்துவோமா. ஸோ அப்போ வந்து 10லேருந்து 99 வரை எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் 90 நம்பர்ஸ் இருக்கும். 99 - 10 89 தானே அப்படின்னு கேட்போம். ஆனால் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இதில் இதில் ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா. நீங்கள் மேனுவலாக பண்ணி பார்த்தா அதான் வரும். ஓகேங்களா. ஒரு பக்கத்துக்கு வந்து 2 டிஜிட், அதனால் இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ 180 டிஜிட்ஸ் தேவைப்படும். அப்போ 100லேருந்து மொத்தமே வந்து 366. ஓகேங்களா. அப்போ எத்தனை நம்பர் இருக்கும்? 366 - 100 266. அப்போ 267 இன்ட்டு 3. ஏன்னா ஒரு பேஜில் 3 டிஜிட் இருக்குது. அப்போ இன்ட்டு 3 பண்ண என்ன வரும்? 801 வரும். இப்போ இந்த 3 ஆட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். என்ன வரும்? 0 9. ஸோ 990 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். 25 சம்மும் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு வந்து நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக 20+ ஈஸியாக போட்டுடலாம். இதில் கஷ்டமானது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம் வேணால் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ மற்றபடி நம்மளுக்கு வந்து குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து 15 கொஷின் தான் ஆப்டிடியூட் கேட்பாங்க. மீதி 10 வந்து ரீசனிங் கேட்பாங்க. இதில் நம்ம ரீசனிங்கே பெருசாக பார்க்கல, எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம கொஸ்டின்ஸில் வந்து நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.